الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا حضر القسمة أولو القربى واليتامى والمساكين فارزقوهم منه وقولوا لهم قولا معروفا وقال النبي صلى الله عليه وسلم أحب الناس إلى الله أنفعهم للناس وأحب الأعمال إلى الله سرور تدخله على مسلم تكشف عنه كربة أو تقضي عنه دينا أو تطرد عنه جوعا ولأن أمشي مع أخي لي أحب إلي من أن أعتكف في هذا المسجد شهرا أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் வாசித்த இந்த ஹதீஸ் மிக அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னான். சிறந்த வணக்கம் எது, வழிபாடுகளில் சிறந்தது எது என்பதை குறித்த ஒரு விஷயம். மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் யார், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் எது, இந்த ரெண்டை குறித்து தான் இந்த ஹதீஸிலே சொல்லப்படுகிறது. சொன்னாங்க, அஹப்புன் நாஸி இலல்லாஹி அன்ஃபஅஹும் லின்னாஸ். மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் மனிதர்களுக்கு பிரயோஜனமாக வாழ்பவன், அவனுடைய வாழ்க்கை மனிதர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வ அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அமல்களில் அல்லாஹ்வுக்கு பிரியமான அமல் என்ன சொன்னாங்க, சுரூருன் துதுஹிலுஹு அலா முஸ்லிம். ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே உன்னால் அவருக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி. ஒரு கவலையில் இருக்கிற மனிதனை சிரிக்க வைங்க, ஒரு துன்பத்தில் இருக்கிற மனிதனை சந்தோஷப்படுத்துங்க. அதனுடைய வகைகள் தான் அடுத்து நாம் சொல்வோம். ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் உங்களால் வருகிற சந்தோஷம் இது அமல்களில் சிறந்தது. பிறகு அதை விவரித்தாங்க. ஒரு முஸ்லிமுடைய துயரத்தை நீங்கள் நீக்கலாம், அவருடைய கடனை நீங்கள் அடைக்கலாம், அவருடைய பசியை நீங்கள் நீக்கலாம். சொல்லிவிட்டு முத்தாய்ப்பாக சொன்னாங்க, நான் என்னுடைய ஒரு சகோதரனோடு அவனுடைய தேவைக்காக நடந்து சென்று அந்த தேவையை பூர்த்தி செய்வது என்னுடைய இந்த பள்ளியில் ஒரு மாதம் யாத்திகாஃப் இருப்பதை விட எனக்கு அதுவே விருப்பமானதுன்னு சொன்னான். மஸ்ஜிது நபவியில் யாத்திகாஃப் இருக்கிறத விட ஒரு சகோதரனுக்காக நான் சென்று அவருடைய வேலையை முடித்து கொடுப்பது எனக்கு சிறந்ததுன்னு சொன்னான். அருமையானவர்களே, வணக்கங்கள் வழிபாடுகள் அது உங்களுடனானது. அல்லாஹ் தேவையற்றவன். கடமைகளை நிறைவேற்றணும், கடமைகள் நிறைவேற்றணும், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் குர்ஆன் ஓதுறது அதனுடைய பலன் உங்களோடு, நீங்கள் தொழுகிறது அதனுடைய பலன் உங்களோடு. உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக ஆக வேண்டுமானால் பிறருடைய துயரங்களை நீங்கள் துடைக்க வேண்டும், அடுத்தவருடைய வலி உணர்வுகளை நீங்கள் நீக்கணும். அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் உண்டு அல் ஜப்பார். ஜப்பார்னா பொதுவாக இப்படி அர்த்தம் பண்ணிடுவாங்க, அடக்கி ஆள்பவன் என்று. ஆனால் உண்மை என்னன்னா, ஜப்பார்னா என்ன அர்த்தம்னா, அரபு மொழியில் கை ஒடிஞ்சிருச்சு, எலும்பு ஒடிஞ்சிருச்சு, அந்த ஒடிந்த எலும்பின் மீது கட்டு போட்டு சீராக்குவதுன்னு அர்த்தம். ஜப்பார் அப்படின்னா ஜபீரான்னு சொல்லுவாங்க. கட்டுக்கு எலும்பு மேலே கட்டு போடுறாங்களே அதுக்கு பேர் ஜபீரா. ஜப்பார்னா எல்லாவற்றுக்கும் நிவாரணம் அளிப்பவன், எல்லாவற்றையும் சீராக்குபவன் யாருன்னா அல்லாஹ் தான். எல்லாத்தையும் அவன் தான் சீராக்குறான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறாமல் தொழுகையில துஆ ஓதுவாங்க. 2 சஜிதாவுக்கு மத்தியில் உட்காரும் போது அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வஹ்தினி வர்ஸுக்னி, அழகான துவா செய்வாங்க. ஒரு சஹாபி கேட்பாங்க, எனக்கு ஒரு நல்ல துவா சொல்லி கொடுங்க, இதை ஓதுப்பா எல்லாமே வந்துடும். அதில் ஒரு வார்த்தையை பாருங்க, வஜ்புர்னி. வஜ்புர்னின்னு சொன்னால் எல்லாம் என் துயரங்கள் என் கவலைகள் எல்லாவற்றுக்கும் நிவாரணத்தை தருவாயாக,
ஏன்னா அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைக்கிற அந்த நிவாரணத்தை போல வேறு எதுவுமே இல்லை. அல்லாஹ் அடியார்களுக்கு நிவாரணம் தருவான், நபிமார்களுக்கும் சரி இல்லையா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறுகிற நேரத்தில் அவர்கள் மிக மிக வருத்தத்தோடு சொல்றாங்க, மா அத்தியபக மின் பலதின், மக்காவை பார்த்து சொல்வாங்க, இந்த பூமியில உன்னை விட அழகான சிறந்த நகரம் எதுவுமே கிடையாது. இன்னக்கி லகைரு அர்தில்லா, அல்லாஹ்வுடைய மண்ணில் எல்லாம் சிறந்த மண் உன்னுடைய மண், நீதான் அல்லாஹ்வுக்கு பிரியமான பூமின்னு சொன்னான். அஹபுல் பிலாதி இலல்லாஹ், இந்த மக்கள் என்ன வெளியேற்றுகிறார்களேன்னு சொன்னான். அந்த நேரத்தில் அவங்களுடைய உள்ளத்தில் எவ்வளோ வலி இருந்திருக்கும். பெருமானாருடைய ஒவ்வொரு வலியின் போதும் அல்லாஹ் நிவாரணத்தை தருவான் என்று நான் சென்ற வாரம் மேராஜை பற்றி சொல்லியிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துயரத்தோடு மக்காவிலிருந்து வெளியேறாங்க. அல்லாஹ் ஆறுதலாக நிவாரணமாக இறக்குறான். இதுதான் ஜப்பார். ஜப்பார்னா இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத், நபியே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இந்த மண்ணிலிருந்து வெளியேறுவதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இந்த மண்ணுக்கு நீங்கள் வெற்றியாளர்களாக திரும்ப வருவீர்கள், உங்கள் மீது குர்ஆனை அருளியவன் இங்கே திரும்பவும் உங்களை மீட்டிக் கொண்டு வருவான் என்று அல்லாஹ் இறக்கினான். எல்லா நபிமார்களும் துன்பத்தில் இருந்தபோது அல்லாஹ்வுடைய நிவாரணமாக வந்தது. இது நபிமார்களுக்கு மட்டும்தானா? இல்லை, எல்லா சாலிஹின்களுக்கும் நடக்கிறதா. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரும். ஒரு பெண்மணி ஹவுலாங்கிற பெண்மணி, அவருடைய கணவர் அந்த பெண்ணை பார்த்து அறியாமை காலத்தில் கணவன் மனைவியை பார்த்து நீ என் தாயை போல அப்படின்னு சொல்லிட்டா அது ஒரு தலாக் மாதிரி. அறியாமை காலத்தில் அப்படிலாம் செய்வாங்க. அந்த அம்மாவை பார்த்து கணவர் சொல்லிட்டாரு, அந்தி கதஹரி அலைய உம்மி, நீ எனக்கு தாய் மாறி போ அப்படின்ட்டார். அந்தமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசலில் வந்து உட்காந்து, யா ரசூலல்லாஹ், என் கணவர் என்னுடைய இளமையை அனுபவித்து என்னிடமிருந்து எல்லா சுகத்தையும் அனுபவித்து விட்டு இந்த நேரத்தில் என் கணவன் இப்படி சொல்லிவிட்டார். குழந்தைகள் இருக்கிறாங்க, குழந்தைகளை அவர்கிட்ட விட்டாலும் குழந்தைங்க நாசமாக போயிடுவாங்க, குழந்தைங்களை நான் கொண்டு வந்தால் நானும் வறுமையில் சிரமத்தில் இருக்கிறேன், நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எந்த முடிவும் வரலையம்மா இந்த விஷயத்தில். ஒரு கணவன் மனைவியை பார்த்து இப்படி சொன்னால் என்ன செய்கிறது, அல்லாஹ்ட்ட வரல, எந்த முடிவும் இல்லாமல் நான் என்ன சொல்கிறது. அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நம்புவாங்க, அல்லாஹ் என்ன கைவிட மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசலில் உட்காந்துட்டாங்க, அல்லாஹ் கைவிடலை. அந்த அம்மாவுடைய அந்த துயரத்தில் இறங்கின வசனம் தான் கத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, தன்னுடைய கணவன் தொடர்பாக நபியே உங்களிடம் உரையாடுகிறார்களே அந்த பெண்ணின் குரலை அல்லாஹ் கேட்டு விட்டான் வருது. வதஷ்தகி, தன்னுடைய கணவனை பற்றி முறையிடுறாங்க இல்லையா, கத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வதஷ்தகி இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா. அல்லாஹ் சொன்னீங்க ரெண்டு பேரும் பேசினதை அல்லாஹ் நான் கேட்டுட்டு இருக்கிறேங்கிறான். இப்போ பாருங்க எவ்வளோ. அதுக்கப்புறம் அதுக்கு அல்லாஹ் தீர்வு சொல்கிறான், அடுத்தடுத்த வசனங்கள் பூரா அதுதான். அப்போ இது நபிமார்களுக்கான இடம் என்று அல்ல. இப்படி எத்தனையோ சஹாபாக்கள் முனாஃபிக்குகள் காஃபிர்கள் அவங்கள இழிவுபடுத்தின நேரத்தில் ஒரு போர் முடிந்து திரும்பும்போது அப்துல்லாஹ் இப்னு உபை முனாஃபிக் வந்து என்ன சொல்லிட்டான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் முஹாஜிர்களையும் பார்த்து இவர்கள் இழிவானவர்கள், நாம் மதீனா போனதும் மதீனாவாசிகளாகிய நாம் கண்ணியவான்கள் இழிந்தவர்களை வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டான். இதை ஸைத் இப்னு அர்கம்ங்கிற சஹாபி கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து யா ரசூலல்லாஹ் இவன் இப்படி சொல்கிறானேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு கூப்பிட்டு விசாரிச்சா இல்லைன்றுவான். நான் அப்படிலாம் சொல்லலை, அவன் என்னதான் இருந்தாலும் மதீனாவில் ஒரு பெரியார். அப்போ சஹாபாக்களே அந்த தோழரை திட்ட ஆரம்பிச்சாங்க, ஸைத் இப்னு அர்கம், நீ என்னப்பா அவரை பற்றி தப்பாக போட்டு கொடுத்துட்டு அவர் சொல்லாததை சொன்னதா சொல்லிட்டேன்னு சொல்லி அல்லாஹ் தெளிவாக குர்ஆனில் வந்து ஆயத்தை இறக்குனா சூரத்துல் முனாஃபிகூன். அந்த சஹாபியுடைய கஷ்டத்தை அவர் வருத்தப்படுறாரு, என்னடா இது கடைசியில் நம்ம மேலே பழிய போட்டாங்களே, சொல்லாததை சொன்னதா சொல்லி அல்லாஹ் முனாஃபிகூன்கிற ஒரு சூறாவே இறக்குனான். அந்த சூறாவில் அவர்கள் என்னென்ன பேசுனாங்களோ அத்தனை அல்லாஹ் வண்டவாளத்தை பூரா இறக்கி வச்சுட்டான். யகூலூன், அவங்க சொன்னார்கள், லஇர் ரஜஅனா இலல் மதீனா, மதீனாவுக்கு நாம் திரும்பினால் லயுஹ்ரிஜன்னல் அஸ்ஸு மின்ஹல் அதல், இங்கே உள்ள சொந்த நகரத்தை சார்ந்தவர்கள் இந்த வெளியூரில் இருந்து வந்தவர்களை வெளியேற்றுவோம் என்று அவங்க சொன்னாங்கன்னு அல்லாஹ் இறக்கி வச்சான். அப்போதான் அந்த சஹாபி மனம் ஆறுதல் அடைந்தார். அப்போ அல்லாஹ்வும் ஆறுதல், அதான் ஜப்பாருக்கு அர்த்தம். வறுமையில் இருக்கிறவர்களை அல்லாஹ் தூக்கி வர்றான், அவன் ஜப்பார், வறுமைங்கிற நிலைமையை சீராக்குறான். நோயில் இருப்பவர்களுடைய நோயை குணப்படுத்துறான், அவன் ஜப்பார். இதான் அர்த்தம் ஜப்பாருக்கு, இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் சீராக்குறவன் அர்த்தம். இந்த குணம் உங்கள்கிட்ட வரணும், இது நம்மிடத்துல வரணும். அல்லாஹ்வுடைய துயர் துடைக்கிற இந்த குணம் இருக்கு இல்லையா,
இந்த குணம் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் தோழர்களுடைய முகத்தில் ஒரு கவலையை, ஒரு துயரத்தை, ஒரு வாட்டத்தை கண்டாலே அந்த துயரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பங்கெடுப்பாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. ஒரு சஹாபி நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம், அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகுந்த கவலையோடு உட்கார்ந்துருக்கிறாங்க, பள்ளியில் உட்கார்ந்துருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா, என்ன அபூ உமாமா என்ன கவலை? யா ரசூலல்லாஹ் துயூனுன் வ ஹுமூமுன், கடன்கள் ஒரு பக்கம், கவலைகள் ஒரு பக்கம். அபூ உமாமா இந்த துஆ ஓதுங்க, எல்லாம் போயிடும், கவலையும் போயிடும், துயரங்களும் போயிடும். முதல்ல இதை கற்றுக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? சொன்னாங்க இந்த துஆ ஓதுங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹல் வ அஊது பிக மின் கலபத்தித் தைன் வ கஹரிர் ரிஜால் லா இலாஹ இல்லா அன்த். இதை ஓதுங்க, சரியா போயிடும். அதில் நிறைய விஷயத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்று வருது. கவலைகள், துயரங்களிலிருந்து, இயலாமை, சோம்பேறித்தனத்திலிருந்து, கஞ்சத்தனம், கோலைத்தனத்திலிருந்து, அதில் கடைசியா அஊது பிக மின் கலபத்தித் தைன், யா அல்லாஹ் கடன் சுமையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். வகாஹிர் ரிஜால், மக்களுடைய அடக்குமுறையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் சொன்னார். நான் இந்த துஆ ஓதுனேன், என்னுடைய கடன்களும் நிறைவேறிவிட்டது, என் கவலைகளும் போய்விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துயரத்தை துடைப்பாங்க எல்லாருடைய கஷ்டத்திலையும். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்ன வயசுல அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, சின்ன வயசுல அம்மா இறந்துட்டாங்க. உஹது போர்ல அவங்க தந்தையும் இறந்துட்டாங்க. யாரு? ஜாபிர் தான். ஜாபிர் தானுடைய தந்தை இறந்ததுல ஷஹீத் ஆயிட்டாரு, கடன்களும் இருக்கிறது. 7 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஜாபிருடைய சகோதரிகள் 7 பேர் இருக்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் தந்தையின் ஜனாசா முன் வந்து அவங்களுடைய முகத்தை திறக்கிறாங்க, அழுகிறாங்க, முகத்தை திறக்கிறாங்க, அழுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி பக்கத்தில் வந்து, என்ன ஜாபிர், ஏன் இப்படி அழுகிறீங்க? யா ரசூலல்லாஹ், என் தந்தை இறந்துட்டாங்க, உங்களுக்கு தெரியும், கடன்களும் இருக்கிறது, என் தந்தை இத்தனை பிள்ளைங்களை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அருமையான விஷயத்தை சொன்னாங்க. இதுதான் உண்மையான ஆறுதல் என்பது இதுதான். சொன்னாங்க, ஜாபிரே, நான் உனக்கு சுப செய்தி சொல்லட்டுமா? அல்லாஹ் மனிதர்களில் யார்கிட்டையும் நேரடியாக பேசினதே இல்லை. ஆனால் இறந்து விட்ட உன் தந்தையை அல்லாஹ் உயிர்ப்பித்து உன் தந்தையோடு அல்லாஹ் நேரில் பேசினான். ஹதீஸ் புகாரில் இருக்குது. இறந்து விட்ட உன் தந்தையை உயிர்ப்பித்து அல்லாஹ் அவர்கிட்ட நேரில் அல்லாஹ் பேசினான். அல்லாஹ் கேட்டான், என்னுடைய அடிமையவே, தமன்னயா அப்தி, உனக்கு என்ன ஆசை சொல்லுன்னு சொல்லி. உன் தந்தை சொன்னார், இந்த உலகத்துக்கு நான் மறுபடியும் போகணும், நான் மறுபடியும் கொல்லப்படணும், இந்த விருப்பத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் கேளுன்னு அல்லாஹ் சொன்னான். இதை தவிர வேற என்ன நானும் கேளு, ஏன்னா உலகத்துக்கு நான் யாரையும் அனுப்புவதில்லை, அது என்னுடைய இறுதியான தீர்மானம். இறந்த பிறகு யாரும் உலகத்துக்கு அனுப்பப்பட மாட்டாங்க, வேற என்ன வேணாலும் கேளு என்று அல்லாஹ் உன்னுடைய தந்தையிடம் நேரடியாக பேசினான். இது உமக்கு ஆறுதலாக இல்லையா? அவர் விஷயத்துல தான் இந்த ஆயத்தை இறங்குச்சு. வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தோர் என்று நினைக்காதீர்கள், பல் அஹ்யாஉன் இன்த ரப்பி, அவங்க அல்லாஹ்ட்ட உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை விட இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய தாரீக் என்ற நூலில் இன்னொரு அழகான விஷயத்தை சொல்றாங்க. அது ஒரு சஹாபியின் தந்தை இறந்த நேரத்தில் என்று பொதுவாக வருது. அதுவும் சில உலமாக்கள் ஜாபிர் என்று தான் சொல்றாங்க. அவர் தந்தையின் ஜனாசாவுக்கு முன்னால உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய தோல்ல தட்டுறாங்க, திரும்பி பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க. சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் அழுகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. யா ரசூலல்லாஹ், என் தந்தை இறந்து விட்டாரே, நான் அழாம எப்படி இருக்க முடியும்? நபி ஸல்லல்லாஹு கேட்டாங்க, அலா தர்தா, என்ன ஜாபிரே, உமக்கு பிரியம் இல்லையா? அன் அகூன அன அபூக, நானே உன்னுடைய தந்தையாக இருப்பது உனக்கு பிரியம் இல்லையா? நான் உன்னுடைய தந்தையாக ஏற்றுக்கொள். இதை சில நேரங்களில் துக்க நேரத்தில் சடங்குக்காக, பெயருக்காக சில பேர் சொல்லுவாங்க, நான் இருக்கிறேன், ஆனால் அதுக்கப்புறம் ஆள் காணாமல் போயிடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள்லாம் அப்படி இருக்காது. அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்றதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் எப்படி நடந்தாங்கங்கிறத பாருங்க. இப்போ கேட்குறாங்க, நான் உனக்கு தந்தையாக இருக்கிறேன், என் மனைவி ஆயிஷா உனக்கு தாயாக இருக்கட்டும். ஜாபிர் சொல்றாங்க, இந்த வார்த்தையை நான் கேட்ட நேரத்தில் என் தந்தையை இழந்த துயரம் எல்லாம் எனக்கு மறைந்து போயிட்டதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரே சொல்றாங்க, நான் உனக்கு தந்தை, உன்னுடைய தந்தையாக நான் இருக்கிறேன், அது உனக்கு போதாதா என்ன அப்படின்னு சொன்னதும் எல்லா கஷ்டமும் மறைஞ்சிடுச்சு. சரி, இப்படி சொன்னவங்க எப்படிங்க நடந்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்துட்டாங்க. ஜாபிர் ரலியல்லாஹுடைய தந்தை ஒரு யூதனிடத்தில் பேரிச்சம்பழங்களை கடனாக வாங்கியிருக்கிறார். அவருக்கு 2 தோட்டம் இருக்குது.
அந்த தோட்டத்தில் உள்ள பழங்கள் எல்லாமே பறிச்சாலும் யூதனுடைய கடனை அடைக்க முடியாது. ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு விசுவாசம் வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், இதோ இந்த கடன் என் தந்தை யார்கிட்ட கடன் வாங்கினாங்களோ அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நான் போனால் எனக்கு அவகாசமும் தர மாட்டாங்க, கடனை குறைக்கவும் மாட்டாங்க, ஒருவேளை உங்களை பார்த்தா குறைக்கலாம் அல்லது அவகாசம் தரலாம், நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களையும் கூப்பிட்றாங்க, வாங்க ஜாபீருடைய கடனை பற்றி நாம் என்ன செய்வோம், போய் பேசுவோம். பாருங்கள், அடுத்தவருடைய கடனில் அவங்க சிக்கலில் இருக்கிறாங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் வாங்கல, தேவையான விஷயத்துக்கு கடன் வாங்கினாரு, ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாரு. அவர் விஷயத்தில் பேச கூப்பிட்டா பேசுறதுக்கு போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அபூபக்கரையும் கூப்பிட்றாங்க, வாங்க எல்லாரும் போகலாம். ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, தோட்டம் எங்கப்பா? இதான் என் தோட்டம். அந்த யூதரை அழைக்கிறாங்க, சொன்னாங்க அவருக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் ஒரு டைம் கொடுப்பா, கொஞ்சம் டைம், வேறு ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட, கொஞ்சம் அவகாசம் கொடு. இல்லை தர முடியாது. இமாம் புகாரி இந்த சம்பவத்தை பல இடங்களில் கொண்டு வர்றாங்க, சில இடங்களில் சுருக்கமாக, சில இடங்களில் விரிவாக, அது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். இப்போது நிமிஷம் முதல்ல பேசுகிறாங்க, இல்லை முடியாதுங்கிறாங்க. சரி, கொஞ்ச நேரம் அப்படியே அந்த தோட்டத்தை சுற்றுறாங்க. திரும்ப அந்த யூதரை கூப்பிட்றாங்க, எப்போ அவருக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, அவருக்கு கொஞ்சம் விட்டு கொடு. இல்லை அதெல்லாம் முடியாது. பிறகு அந்த தோட்டத்தில் நிமிஷம் கொஞ்சம் நேரம் தூங்குறாங்க. தூங்கி எஞ்சு அந்த யூதர் கொஞ்சம் மனம் மாறி இருக்கலாம், இப்போ அவருடைய கடனில் கொஞ்சம் தள்ளுபடி செய்யப்பா. இல்லை அதெல்லாம் முடியாதுங்க, கொஞ்சம் கூட தள்ளுபடி செய்ய முடியாது. நிமிஷம் பார்த்தாங்க, சரி இந்த ஆள் விடமாட்டான் போல் தருது. ஜாபீர்கிட்ட சொல்கிறாங்க, எப்பா இந்த தோட்டத்தில் எவ்வளவு பேரிச்சம்பழம் இருக்குதோ எல்லாத்தையும் குவியலாக ஆக்கு, உள்ளதில் பெரிய குவியல் எதுவோ அதை என்கிட்ட காட்டுங்கிறாங்க. அவர் எல்லாத்தையும் குவிச்சு வச்சு ஒரு பெரிய குவியலை காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை அதை சுற்றி வர்றாங்க, 3 முறை அதை துவா செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடவடிக்கை எல்லாமே பரக்கத்து தான். 3 முறை அதை சுற்றி வர்றாங்க, சுற்றி வந்து துவாவும் செய்கிறாங்க. இப்போ ஜாபீரை கூப்பிட்றாங்க, இந்த யூதர் மட்டுமல்ல, எத்தனை பேருக்கு கடன் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கூப்பிடுங்கிறாங்க. ஜாபீர் ஏற்கனவே சொல்றாரு, என் தந்தைக்கு 30 வஸ்கு கடன் இருக்குங்கிற. 30 வஸ்குனா மதீனாவுடைய ஒரு அளவு. இன்றைய கிலோ கணக்கில் போட்டிங்கன்னா 5700 கிலோ, 5700 கிலோ அவருக்கு கடன் இருக்குது. அது கிலோ கணக்கில் போட்டிங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிடுனாங்க. எல்லா கடனாளிகளும் வர வைக்கப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அள்ளி கொடுங்கிறாங்க. அள்ளி கொடுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஜாபீர் சொல்கிறாரு, நான் எல்லாருக்கும் அள்ளி கொடுத்தேன், என்னுடைய மனசில் என்ன ஓடுச்சுன்னா, என் வீட்டுக்கு ஒரு பழம் கூட மிஞ்சாட்டா கூட பரவாயில்லை, எனக்கு கடன் அடைஞ்சா போதும், என் வீட்டுக்கு ஒரு பழம் கூட வேண்டாம், என்னுடைய கடன்கள் அடைந்தாலே போதும், என் தந்தை என்னுடைய கடனை நான் அடைச்சிடணும். ஒரு தந்தை இறந்தால் அந்த மகன் கடனை அடைப்பதில் எவ்வளோ அக்கறையோடு இருக்கிறாருன்னு பாருங்க. எனக்கு வீட்டுக்கு ஒன்றுமே வேண்டாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்து, எல்லாருக்கும் கடனை கொடுத்தாச்சு, எல்லாருக்குரிய பெருச்சம்பளத்தையும் கொடுத்தாச்சு. அதுக்கு மேலே பார்த்தா ஒரு 17 வஸ்கு மிச்சம் இருக்குது. 17 வஸ்குனா அது சில கிலோ வந்துடும், அது ஒரு 2000 கிலோ என்னங்க வரும், அவ்வளோ எங்களுக்கு மிச்சம் இருக்குது. அதுக்கு மேலேயும் தாராளமாக இருந்தது. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒரு தோழருக்கு கொடுத்த வாக்குறுதி, நான் இருக்கிறேன், உன் தந்தை இறந்தா என்ன, நான் தந்தை என்று வார்த்தைக்காண்டி சொன்னாங்களா? இல்லை. நீங்கள் ஜாபீருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் விஷயத்தில் அவ்வளவு அக்கறை செலுத்துவாங்க. ஒரு பயணம் முடிந்து வரும்போது ஜாபீர் அவங்களும் பெருமானாரும் ஒன்றா வருவாங்க. நான் ஒரு ஒட்டகத்தை பற்றிய சம்பவத்தை முன்னமே சொல்லியிருக்கிறேன். அந்த இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபீர் அவங்களுக்காக 25 தடவை பாவ மன்னிப்பு தேடுவாங்க. அவரே சொல்லுவார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே இரவில் எனக்காக 25 முறை இஸ்திக்பார் செஞ்சாங்க. ஜாபீர் அவங்களுடைய வாழ்க்கையில் கவனம் செலுத்துவாங்க. கேட்டாங்க, என்ன ஜாபீர் நிக்காஹ் ஆகிடுச்சாம்? ஆமாம், நிக்காஹ் ஆகிடுச்சு. யாரை நிக்காக பண்ணீங்க? கன்னி பெண்ணா அல்லது ஏற்கனவே கல்யாணமான பெண்ணா? ஏற்கனவே கல்யாணமான பெண்ணு தான். நீ வாலிபராச்சப்பா, நீ கன்னி பெண்ணை இல்லவா நிக்காக செய்யணும்? ஒரு கன்னி பெண்ணை நிக்காக செஞ்சாதான் ஒரு கணவனுக்கு இன்பம் முழுமையாக இருக்கும். நீ அவளோடு விளையாடலாம், அவள் உன்னோடு விளையாடுவாள், நீ அவளை சிரிப்பூட்டலாம், அவள் உன்னை சிரிப்பூட்டுவாள். ஒரு கன்னி பெண்ணு தானே உனக்கு பொருத்தம். ஆமாம், யாரை சொல்லதா இல்லைன்னு சொல்லலை. எங்கள் வீட்டில் 7 பிள்ளைங்க இருக்கிறாங்களே, நான் ஒரு கன்னி பெண்ணை கூட்டு வந்தா வீட்டில் ஏற்கனவே 7 குமரி இருக்குது, இந்த குமரியோட 8வது குமரியும் கூட்டு வந்து வீட்டில் அடிதடிக்கா என்ன? என் பிள்ளை, என்னுடைய சகோதரிகள் சின்ன பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுக்கு தலை வாரணும், அந்த பிள்ளைங்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கணும். ஏற்கனவே ஒரு கணவனோடு வாழ்ந்து அனுபவம் உள்ள ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தால் அவ தானே எனக்கு பொருத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காரணத்தை பாராட்டுறாங்க. சொன்னாங்க, அசப்த ஜாபீர், சரியான முடிவு எடுத்தாய், சரியான முடிவு, கரெக்டான முடிவு, இப்படி தான் உன் குடும்பத்துக்கு நீ எடுத்த முடிவு சரிதான், அல்லாஹ் உனக்கு பரக்க செய்யட்டும்னு சொன்னான்.
இப்படி அவங்க தந்தை இறந்த நேரத்தில் நான் உனக்கு தந்தையாக இருப்பேன்னு சொன்னாங்க. அவருடைய வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் இருந்தாங்க. அருமையானவர்களே, இதுதான் அடுத்தவருடைய துயரத்தில் பங்கெடுக்கிறது. மிஸ்ரில் ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க, குர்ஆனுடைய பெரிய விரிவுரையாளர் முத்தவல்லி ஷாராவின்னு சொல்லி. அவங்க 2000களில் ஒஃபாத்தான ஒரு அறிஞர். அவங்க உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும்போது ஒரு மருத்துவர் வீட்டுக்கு வர்றாங்க, அவங்கள பார்க்கறதுக்காண்டி வர்றாங்க. இப்போ அந்த டாக்டர் கேட்டாங்க அந்த அறிஞரிடத்துல, எனக்கு ஒரு நல்ல அமலை சொல்லுங்க. நம்ம ஆலிம்களை கண்டா கேட்குறோமா இல்லையா? அவங்க கேட்குறாங்க, எனக்கு ஒரு நல்ல அமலை சொல்லுங்க, இதான் எனக்கு நீங்கள் செய்யக்கூடிய வசியத்துன்னு சொல்லி. அந்த அறிஞர் தொழுகையை சொல்லுவாங்க, நோன்பை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க சொன்னாங்க, சிறந்த அமல் எதுன்னு சொன்னால், முஸ்லீம்களில் துயரத்தோடு வருகிறார்கள் அல்லவா, அந்த துயரத்தை நீங்கள் நீக்குங்க, அந்த துன்பத்தை நீக்குங்க, அடுத்தவர்களுடைய உள்ளத்தை உடைச்சிடாதீங்க, உள்ளத்தை உடைக்காம எல்லாருடைய உள்ளத்துக்கும் ஆறுதலாக இருங்க, இதுதான் சிறந்த அமல். அந்த டாக்டர் ஆச்சரியப்பட்டு போனாங்க, என்னங்க ஒரு அமலை சொல்ல சொன்னால் தாங்கள் இப்படி சொல்கிறீங்களே. உடனே அவங்க குர்ஆனுடைய இந்த ஆயத்தை ஓதுனாங்க. பாருங்க, அல்லாஹ் குர்ஆனில் மறுமையை பொய்யாக்கக்கூடியவர்கள் அப்படின்னா யாரை சொல்கிறான்? அரைத்தல்லதி யுகதிப் பித்தீன், மறுமையை பொய்யாக்குறவன் யாரு? அதில் முதல்ல அல்லாஹ் யாரை சொல்கிறான்னா, ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம், அனாதைகளை விரட்டுபவன். இப்போ அனாதைகளுடைய உள்ளத்தை போடா தள்ளிப்போ நிற்காத, அனாதையை விரட்டுறான் இல்லையா, இவன் தான் மறுமையை பொய்யாக்குறவன். இப்போ அனாதைகள் ஏற்கனவே தந்தை இழந்து துயரத்தில் இருக்கிற மக்கள். அதனால தான் ஹதீஸில் வருது, ஒரு அனாதையினுடைய தலையை தடவி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய விரல்கள் எத்தனை முடிகளில் படுகிறதோ அந்த அளவுக்கு உங்கள் பாவம் மன்னிக்கப்படும் சொல்லி. முஸ்லிம்களுடைய வீடுகளில் சிறந்த வீடு எது? எந்த வீட்டில் அனாதை கண்ணியமாக நடத்தப்படுகிறாரோ அந்த வீடு தான் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னாங்க, அனாதைகளை விரட்டுறவன் தான் கெட்டவன் அல்லாஹ் சொல்கிறான். எனவே நீங்கள் அன்பிய ஏழை எளிய மக்கள், அனாதைகள், அவங்களுடைய உள்ளத்துக்கு ஆறுதலாக இருங்க, இதுதான் சிறந்த அமல் என்று சொன்னாங்க. அருமையானவர்களே, அடுத்தவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறது தான் அமல்களில் சிறந்தது. ஒரு சயீது இப்னு முஸ்லிம் என்று ஒரு அறிஞர், அவங்க ஒரு பெரிய ஒரு ஜாமியா பள்ளி கட்டணும்னு சொல்லி நினச்சாங்க. பள்ளியாசல் கட்டுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. பள்ளியாசல் கட்டுற, அவரே பணக்காரர் தான், பள்ளியாசல் கட்டுறாங்க. அந்த ஊரில் ஒரு அம்மா இந்த அறிஞர் பள்ளியாசல் கட்டுறாங்கன்னு தெரிந்து நம்ம ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி தன்னிடம் இருக்கிற ஒரு துணி, அந்த துணியை விற்று நாமளும் பள்ளிவாசல் கட்டுறதுக்கு காசு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த துணியை விற்க போகுது. அந்த துணி சாதாரண துணி. அந்த நேரத்தில் அது ஒரு அரை தீனார், ஒரு தீனாரில் பாதி, அரை தீனாருக்கு போகும். அரை தீனாருக்கு அந்த அந்த துணியை வாங்குறதுக்கு சில பேர் வர்றாங்க. இப்போ அந்த அம்மா கவலைப்படுது, அரை தீனாரை கொடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்? இதை அந்த அறிஞர் கேள்விப்படுறான். உடனே அந்த அம்மாவை கூப்பிட்றான். கூப்பிட்டு என்னம்மான்னு சொல்லி, இல்லைங்க இந்த பள்ளியாசல் கட்டுறதுக்கு இந்த துணியை வித்தாவது காசு கொடுக்கலாமே நினச்சேன், நான் வாங்கிக்கிறேன் கொடு அப்படின்னு சொல்லி அரை தீனாருக்கு போக வேண்டிய அந்த துணியை அந்த அம்மாவை சந்தோஷப்படுத்துவதற்கு, இது அருமையான துணிமா, 1000 தீனாருக்கு வாங்குறார். 1000 தீனாருக்கு வாங்கி நீ இந்த பள்ளியாசலுக்காக 1000 தீனார் கொடுத்துருக்கிற, போமா வாங்குறார். அப்போ அந்த ஏழை பெண்ணுடைய உள்ள அவ்வளவு சந்தோஷம், மகிழ்ச்சி அந்த அம்மாவுக்கு. இந்த பள்ளிக்காக நான் 1000 தீனார் கொடுத்துட்டேன். இது எதற்காக? அந்த அம்மாவுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவதற்காக. இதெல்லாம் அறிஞர்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செருப்பு, கிழிஞ்ச செருப்பை தச்சு கொடுத்த ஒருத்தருக்கு 1 தீனார் கொடுத்தாங்க. 1 தீனாருங்கிறது இன்றைய தங்கத்தினுடைய கணக்கில் 4 கிராம் தங்கம். 1 கிராம் இன்னைக்கு எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு முறை செருப்பு கிழிஞ்சு போச்சு, தைச்சாங்க. அப்போ அந்த செருப்பு தைக்கிறவனுக்கு காசு கம்மி தான். இமாம் அவர்கள் 1 தீனார் கொடுத்தாங்க. ஏங்க 1 தீனார் போய் கொடுக்குறீங்க? இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 தீனார் கொடுத்தாங்க, அவ்வளோதான். எனக்கு இந்த காசு முக்கியம் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னத்து முக்கியம். இந்த 1 தீனாரை கொடுத்தா அவன் மனசு எவ்வளோ சந்தோஷப்படும், அதுதான் எனக்கு முக்கியமே தவிர இந்த காசு எனக்கு முக்கியம் இல்லை, அது வரும் போகும் அப்படின்னு சொன்னாங்க இமாம் அவர்கள். அருமையானவர்களே, இதுதான் மார்க்க விரும்புவது. எல்லா இடத்துலையும் இந்த ஆறுதல் தாங்க. ஒரு நோயாளியை சந்திக்க போனால் அவங்க பக்கத்தில் உட்காருங்க, நோயாளி பக்கத்தில் உட்காந்து உங்களுக்கு தெரிஞ்ச துவா செய்யுங்க. ஹதீஸில் அழகான துவாக்கெல்லாம் வரும். ரப்பன் நாஸ் முதுஹிபல் பாஸ் இஷ்பி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக் ஷிஃபா அல்லா யுகாதிரு சகமா. தெரியலையா? குறைஞ்சபட்ச வார்த்தைங்க, லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். 3 வார்த்தை, லா பஅஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதுக்கு அர்த்தமே அதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. தஹூர், இது உங்கள் பாவத்துக்கெல்லாம் பரிகாரமாக இருக்கிற, சுத்தப்படுத்துறது.
இன்ஷா அல்லாஹ் எல்லாம் சரியாக போயிடும், அவ்வளோதான், வேற எதுவும் பேசாதீங்க. நோயாளிகள் பக்கத்தில் போய் பயமுறுத்துறது, அவங்கள மேலும் கவலைக்குள்ளாக்குறது, இது என்னங்க அவங்க வலிக்கு நிவாரணம் இல்லையா? நபிசல்லாஹ் நோயாளிகள் பக்கத்தில் போனால் அப்படியே என்ன செய்வாங்க, தடவி கொடுப்பாங்க, துவா செய்வாங்க. என்னங்க நபிசல்லாஹ் அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டால் ஜிப்ரீல் வருவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பெருமானாருக்கே ஓதி பார்ப்பாங்க. ஒரு நாள் காய்ச்சலில் கஷ்டப்படுறாங்க, அஸ்அலுல்லாஹ் அல் அதீம் ரப்பல் அர்ஷில் அதீம் ஐ யஷ்ஃபிய. ஒரு நோயாளியை பார்க்க போகிறோம், 7 தடவை அஸ்அலுல்லாஹ் அல் அதீம் ரப்பல் அர்ஷில் அதீம் ஐ யஷ்ஃபிய. நீங்கள் ஓதுறீங்கனாலே அப்போ அந்த நோயாளிகளுடைய முகத்தை நீங்கள் பாருங்கள். ஒரு நோயாளி சந்திக்க போகிறீங்க, நாமெல்லாம் வெட்டி பேச்சு பேசுகிறதுக்கு போகிறோம், பக்கத்தில் உட்காருங்க. நீங்கள் ஓதுறது உங்கள் உதட்ட அசைவை பார்த்தாலே அந்த நோயாளிக்கு உள்ளத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை வரும், ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்குற அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, உங்கள் பாவத்தை பூரா அழிச்சு விடுங்க, உங்கள் பாவங்கள் எல்லாம் கஃபாராவாயிடும். அதுக்கு தான் மார்க்கம் நோயாளியை நலம் விசாரிக்க சொல்கிறது இல்லையா? ஒரே நாளில் 4 அமல் யார் செய்வாரோ அவருக்கு சொர்க்கம் உறுதி. நபிஸல்லாஹு ஒரு நாள் கேட்டாங்க, இன்னைக்கு யார் நஃபில் நோன்பு வச்சிருக்கிறது? அபூபக்கர் கையை தூக்குனாங்க, நான் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு யாராவது ஜனாசாவை தொடர்ந்து போனீங்களா? அபூபக்கர் கையை தூக்குனாங்க. இன்னைக்கு யாராவது தர்மம் செஞ்சீங்களா? அபூபக்கர் தான் கையை தூக்குனாங்க. இன்னைக்கு யாராவது நோயாளியை நலம் விசாரிச்சிங்களா? கையை தூக்குனாங்க. சொன்னாங்க, இந்த நாளும் ஒரே நேரத்தில் ஒரு மனிதர் செய்திருந்தால் அவருக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டதுன்னு சொன்னாங்க. இப்போ நோயாளிகளை போய் அழகான முறையில் சுன்னத்தான முறையில் வேற ஒன்றுமே சொல்லாதீங்க, ரொம்ப நோயை பற்றி கிளறாதீங்க, பயமுறுத்தாதீங்க. அவங்கள்ட்ட அழகான முறையில் உங்களுக்கு தெரிந்த சில வார்த்தைகளை சொல்லி துவா செய்யுங்க இல்லையா? மார்க்கம் முழுக்கவே இந்த உணர்வுகளுக்கு நிவாரணம் அளிக்கிற குணம்தான். இறந்து போயிட்டாங்க, இறந்த ஒரு வீட்டுக்கு போகிறீங்களா, மார்க்கம் என்ன அழகான வழிமுறை சொல்லுது. நம்ம அந்த சுன்னத்துக்களை தெரிய முற்பட்டதும் இல்லை. யாரோ இறந்துட்டாங்க, ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னா மையத்தினுடைய வலி இல்லைங்களா? தந்தை இறந்தால் மகன், மகன் இறந்தால் தந்தை இல்லையா, சகோதரர்கள், இவங்க தான் மையத்தினுடைய வலி என்று சொல்லுவாங்க. அந்த வலியுடைய கரத்தை பிடித்து லில்லாஹி மா அஹத் வலில்லாஹி மா ஆத்தா, எதை அல்லாஹ் கொடுத்தானோ அதுவும் அவனுக்குரியது தான், எதை எல்லாம் எடுத்தானோ அதுவும் அவனுக்குரியது தான். வலி குல்லி ஷையின் இந்தஹு அஜலும் முஸம்மா, அல்லாஹ்ட்ட எல்லாவற்றுக்குமே ஒரு நேரம் இருக்குதுங்க, எல்லாத்துக்குமே. என்ன அழகான ஒரு கொள்கை உபதேசங்க அது. அல்லாஹ் கொடுக்கறதும் அவனுக்குரியதான், எடுக்கிறதும் அவனுக்குரியது தான், எல்லாத்துக்கும் அது ஒரு நேரம் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அஹ்சன் அல்லாஹு அஸாஅக, அல்லாஹ் உங்களுக்கு அழகிய பொறுமையை தரட்டும். வகஃபர் அலி மையித்திக்க, இறந்து போன மையத்தை அல்லாஹ் மன்னிக்கட்டும். இப்படி தான் செய்யணும். ஆனாலும் நாம சில நேரங்கள் எல்லாத்தையும் தான் சொல்கிறோம், யாரையும் நம்ம சொல்லலை. எல்லாத்தையுமே பழக்கத்தில் என்ன வந்துடுது, ஏன் மொத்தா போயிட்டாரு, என்ன ஆச்சு, இதெல்லாம் அப்புறம் பேசணும். முதல்ல அவருக்கு சொல்ல வேண்டியது அஹ்சன் அல்லாஹு அஸாஅக வகஃபர் அலி மையித்திக்க. இப்படித்தான் நமக்கு மார்க்கம் கற்றுத்தருகிறது. எனவே அருமையானவர்களே, அமல்களில் தனிப்பட்ட அமல்கள் எல்லாம் வேற, இதுதாங்க மார்க்க விரும்புது. குரானில் ஒரு அற்புதமான வசனங்க சூரத்து நிசால வருது, நான் ஆரம்பத்தில் ஓதுனேன். இன்னைக்கு நாம இறந்தவர்களுடைய சொத்தை வாரிசுகளுக்கே பிரித்து கொடுக்கறது இல்லை, வாரிசுகளுக்கே கொடுக்கறது இல்லை. எத்தனையோ வாரிசு சொத்தை அனுபவிக்காமல் ஒத்தாவும் போயிடுறான். ஆனால் இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்க, வைதா ஹதரல் கிஸ்மத்த உலுல் குர்பா ஒல் யதாமா ஒல் மசாக்கீன் ஃபர்ஸுகூஹும் மின் வகூலு லஹும் கௌலம் மஅரூஃபா. என்னங்க இந்த ஆயத்துக்கு அர்த்தம், அந்த காலத்தில் யாராவது இறந்துட்டா அந்த இறந்தவருடைய சொத்தை வீட்டுடைய நடுப்பகுதியில் மையப்பகுதியில் வைப்பாங்க. பார்த்து என்ன செய்வாங்க, என்னென்ன சொத்து இருக்குது என்று எண்ணுவாங்க. எண்ணி எல்லாருக்கும் யாருக்கு எவ்வளோ பாகம் வருதுன்னு பிரிப்பாங்க. இப்படி பிரிக்கிற நேரத்தில் வாரிசல்லாத வேறு சில ஏழைகள், அல்லாஹ் சொல்கிறான் உலுல் குர்பா, வாரிசுகள் அல்ல சொந்தக்காரங்க வரலாம், யத்தீம்கள் வரலாம், மிஸ்கின்கள் வரலாம். அப்படி நீங்கள் சொத்தை பிரிக்கிற நேரத்தில் இந்த யத்தீம்களோ சொந்தக்காரர்களோ அனாதைகளோ வந்தால் ஃபர்ஸுகூஹும் மின்ஹு, இந்த சொத்திலிருந்து கொஞ்சம் அவங்களுக்கும் கொடுங்க. ஃபர்ஸுகூஹும் மின்ஹு, யாருங்க இதை அமல் செய்வா சொல்லுங்க? நாம் யாராவது அப்படி செய்வோம்? முதல்ல எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பிரிப்போமா என்ன? எல்லாருக்கும் தெரியும். அந்த அல்லாஹ் சொல்கிறான், அப்படி சொத்தை பிரிக்கும் போது இது ஹதரல் கிஸ்மா, கிஸ்மான சொத்தை பிரிக்கிறீங்க, யாரோ வந்துட்டாங்க, ஃபர்ஸுகூஹும் மின், கொஞ்சம் கொடுங்க அவருக்கு. நீங்கள் கொடுக்கறது கம்மியாக இருக்கலாம், கொஞ்சம் என்னடா இவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க இவ்வளோ தானே கொடுக்குறாருன்னு நினைப்பார். வகூலு லஹும் கௌலம் மஅரூஃபா, அவரை அழகான வார்த்தையை சொல்லி அனுப்புங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு அழகாக சொல்லுங்க. அதான் கொடுத்தாச்சுல போயா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான். அப்படிலாம் நம்ம சொல்கிறது உண்டு, அதான் தந்துட்டோம்ல போயிட்டே இருமோ. அல்லாஹ் சொல்கிறான்
கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வகூலு லஹும் கௌலம் மஅரூஃபா, உள்ளத்தை உடைச்சி பேசுறாதீங்க, உள்ளத்தை காயப்படுத்திடாதீங்க, அழகான வார்த்தைகள் சொல்லி அனுப்புங்க. பாருங்க, ஏழை எளிய மக்களுடைய உணர்வுகளை இந்த மார்க்கமும் எவ்வளவு மதிக்குது பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏழைகளுடைய உணர்வுகளை அவ்வளவு மதிப்பாங்க. இதாங்க குணம், இதுதான் உயர்ந்தது. அல்லாஹ் பெருமானாருடைய வாழ்க்கையில் அதைத்தான் சொல்றான், ஃபஅமல் யதீம ஃபலா தக்ஹர். நீங்க யத்தீமா இருந்தீங்க, அல்லாஹ் உங்களை அரவணைச்சான், எந்த யத்தீமையும் நீங்க அதட்டாதீங்க. வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர். நீங்க ஏழையா இருந்தீங்க, அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான், யாரும் யாசித்து வந்தால் அவரை விரட்டாதீங்க. இதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல அழகான முறையில் கற்றுக் கொடுக்குறான். அவங்க வாழ்க்கை முழுக்க அப்படிதான் இருந்தது. அப்துல்லாஹ் இப்னு உபை முனாஃபிக் இல்லையா, அந்த முனாஃபிக் இறந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மேல் சட்டையை கொடுக்குறாங்க. இங்கே ஒரு முனாஃபிக்கு போய் மேல் சட்டையை எதுக்குங்க கொடுக்கணும்? ஒரே காரணம் தாங்க, அவருடைய மகன், அவர் பேரும் அப்துல்லா தான், அவர் சிறந்த முஸ்லீமாக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்காக, அவர் நல்ல மனிதர், தந்தை எப்படியோ இருக்கட்டுங்க, அவர் நல்ல மனிதர், அவருக்காக தன்னுடைய சட்டையை கொடுத்தாங்க. சில அறிவிப்புகளில் இப்படியும் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டை போகிறதுக்குள்ள அவரை எங்கே வச்சுட்டாங்க? கபூரில் வச்சுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபூரில் வைக்கப்பட்டவரை தூக்குங்கன்னு சொல்கிறாங்க. தூக்கி, முனாஃபிக்குடைய ஜனாசா இது, தூக்கி தன்னுடைய சட்டையை அணிவித்து உள்ள வைக்கிறாங்க. இதெல்லாம் அந்த ஒரு சஹாபிக்காக, அவருடைய உள்ளத்தினுடைய சந்தோஷத்திற்காக. எனவே அருமையானவர்களே, ஷாபானுடைய மாதம் அமல்களில் சிறந்த மாதம் இது. இந்த மாதத்தில் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பாங்க. அமல்கள் உயர்த்தப்படுகிற மாதம். என்னங்க, அமல்கள் 3 விதமாக உயர்த்தப்படுது. வாரத்தில் 2 நாள், திங்கள் வியாழன். தினசரி அமல் உயர்த்தப்படுது, அசரிலும் ஃபஜ்ரிலும். வருஷத்தில் ஒரு தடவை உயர்த்தப்படுது. அந்த வருஷத்தில் அமல்கள் உயர்த்தப்படுகிற மாதம் இந்த சங்கையான ரமதான், இந்த சங்கையான ஷாபானுடைய மாதம். இந்த மாதத்திலேயே ரமதானுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் விதமாக நம்முடைய குணங்களை அழகுபடுத்துங்க, இல்லாத மக்களுக்கு உதவிகள் செய்யுங்க, அடுத்தவர்களுடைய உள்ளங்களை காயப்படுத்தாமல் காயப்பட்ட உள்ளங்களுக்கு நிவாரணமாக இருங்க. அல்லாஹ் உங்களுக்கு நிவாரணமாக இருப்பான். நீங்கள் ஒரு அனாதை அரவணைச்சிங்க, உங்கள் குழந்தைகள் சந்ததிகள் எத்தனை தலைமுறை ஆனாலும் கைவிடப்பட மாட்டான். அதனால் இந்த நல்ல குணத்தை நாம் எடுத்துக்கொள்ளணும். இல்லாமல்ல அல்லாஹ் பிறருடைய வழிகள் துன்பங்களில் பங்கெடுக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கியருள்வானாக. வாஹுர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.